ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. துளசி மாட பூஜை தாங்க செய்ய போகிறேன். காலையிலே செஞ்சிருவேன். இன்றைக்கி டைம் ஆகிடுச்சி, ஈவினிங் தாங்க செய்யணும். நான் காலையிலே துளசி மாடத்தெல்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு கோலம்லாம் போட்டு வச்சுட்டேங்க. அதனால் ஈவினிங் தாங்க செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், வெயில் வந்துடும். நம்ம செஞ்சால் காலையிலே செஞ்சிடணும். சாமிக்கு துளசி மாட பூஜை காலையிலே பண்ணிடணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம ஈவினிங் டைம் தான் செய்யணும். அதுக்கு இடையிலலாம் நம்ம வந்து துளசி மாடத்துக்கு அந்த அந்த இடையிலலாம் செய்யக்கூடாது. இப்போ நான் க்ளீனாக கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து பூஜை ஆரம்பிக்கலாங்க. துளசி மாடத்துக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும். நம்ம சுற்றி நம்ம துளசி மாடத்துக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். வாரத்தில் 2 நாள் நம்ம இந்த மாதிரி துளசி மாடத்துக்கு கழுவிட்டு மஞ்சள் வச்சு பொட்டு வச்சு பூவெலாம் வச்சு நம்ம பூஜை செய்யணும். முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம செய்யணும். துளசி மாடம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாவது நம்ம காலையில் இல்லை மாலை 2 வேளையில் ஏதோ ஒரு வேளை செய்யுங்க. கண்டிப்பாக செய்யணும். செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்ம வந்து வெளியில் வைக்கலாம் துளசி மாடம். அப்படியே வெளியில் வைக்க முடியாதவங்க பால்கனியில் கூட வச்சு நம்ம வழிபடலாம். நாங்கள் வெளியில் தான் வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், மழை தண்ணிலாம் எங்களுக்கு படுறதுனால மேலெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது. அது வெளியில் வெயிலும் படுது, மழை தண்ணியும் படுறதுனால எங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் கும்பிட்ருவேன். இது துளசி செடிக்கு நம்ம 9, 11, 13 ஒத்தப்படையில் துளசி செடிக்கு நம்ம மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கணும். இதில் வந்து லட்சுமி தாயார் குடியிருப்பதாக சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கெலாம் இதுலேருந்து நம்ம துளசி மாடம் வச்சு வழிபடுறதுனால இதுலேருந்து துளசி செடியை நம்ம பறிக்கக்கூடாது. இலை கூட பறிக்கக்கூடாது. நம்ம வேறு செடி வச்சு அதுலேருந்து தான் நம்ம துளசி பறிக்கணும். நம்ம மஞ்சள் வச்சுட்டு ஃபுல்லாக பொட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக வாரத்தில் ஒரு நாள் சாமி கும்பிடணும். இதில் வந்து யாரும் தேவையில்லாமல் யாரும் இங்கே வந்து கை வைக்கக்கூடாது. பக்கத்தில் நம்ம இந்த இடத்துல செப்பலோ தொடப்பமோ எதுவும் துளசி மாடத்தில் போட்டு வைக்கக்கூடாது. நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். அதே போல் நம்ம பக்கத்துலேயே துளசி மாடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம பூஞ்செடிகள் வைக்கலாம். ரோஜா செடி இல்லை மணி பிளான்ட்டு ஏதாவது ஒன்று நம்ம பக்கத்துலேயே நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றலாம் இருக்காது. லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும், நல்லது நடக்கும். நம்ம இந்தமாரி வாரம் ஒரு முறை கரெக்டாக நம்ம இதை செஞ்சுட்டு வரணும். வீட்டில் கல்யாணம் ஆன பெண்கள் கண்டிப்பாக இதை செய்யணும். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கோயிலுக்கே போகணுன்னாலும் நம்ம வீட்டில் வச்சு துளசி மாடம் வழிபடுறதுனால நமக்கு கோயிலுக்கு போய் நம்ம மகாவிஷ்ணுவையும் லட்சுமி தாயார் தரிசனம் பண்ண ஒரு திருப்தி நமக்கு வீட்டில் இங்கே கிடைக்கும். நாங்கள் இப்படி தாங்க வாரம் ஒரு முறை செய்வோம். கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் இருக்க லேடிஸுங்க துளசி மாடம் வச்சுருக்குறாங்க, எக்காரணத்தை முன்னிட்டு செய்யாத நிப்பாட்டாதீங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க. நம்ம வீட்டில் இருக்க நெய்வேத்தியம் என்ன இருக்கோ, என்ன பழம் இருக்கோ, வாழைப்பழமோ இல்லை பழங்கள் இல்லைன்னா பரவாயில்ல, நெய்வேத்தியத்துக்கு கல்கண்டு இருந்தாலும் வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். தூவாதனை போட்டுட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு நம்ம கற்பூரம் காமிச்சிக்கலாம். இந்த இடம் நம்ம எப்போதுமே துளசி மாடம் இருக்கிற இடத்துல சுத்தபத்தமாக இருக்கணும். நம்ம பூ வச்சு பக்கத்தில் விளக்குலாம் கொளுத்தி வச்சு பூலாம் வச்சு தாங்க வழிபடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்குமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. நம்ம கரெக்டாக நம்ம வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக வழிபடணும். நம்ம இதை ஒரு கோயில் மாதிரி நம்ம வச்சுருந்தா தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. சூட காமிச்சிக்கலாங்க. கண்டிப்பாக நம்ம பூவும் வைக்கணும். துளசி மாடத்துக்கு பூவும் வச்சு தான் நம்ம தீபாரத்தில் காமிக்கணும். நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சியம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் சண்டைகள் வராது. இதே போல் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை இதேமாரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாங்கள் செய்கிறோம். எப்படி இருக்குது எங்கள் வீட்டு பூஜைன்னு சொல்லுங்கள். ஓகே, எங்கள் வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதாங்க எங்கள் வீட்டு துளசி மாட பூஜை. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஓகே, பாய்ங்க.